Hi students, welcome to Chem3 tutorial. In this video, let's see class 4 EVS or Wondrous World, that is unit 3 chapter 5. Okay, unit 3 la that is health and well-being அப்படின்ற டாபிக்ல ரெண்டு சாப்டர் கொடுத்திருக்காங்க. இதுல first வந்து food, that is chapter 5 வந்து food for health அப்படின்றதும் chapter 6 happy and healthy living அப்படின்ற டாபிக்ல ரெண்டு லெசன் கொடுத்திருக்காங்க. ஓகே, எதுக்கு யூனிட் 3 ல health and well-being அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. This unit discuss the importance of role of balanced diet, exercise and rest of a healthy life. Everybody need to stay healthy and happy. This unit familiarize students with the different types of food which contributes to the bodybuilding, providing energy and protection from diseases. This unit also introduces the 6 major tastes of Shadrasa with examples and guides students about the balanced food and the need of adequate clean water. That is இந்த யூனிட்ல சமநிலை உணவு, சமச்சீர் உணவு மற்றும் உடற்பயிற்சி மற்றும் ஓய்வு ஆகியவற்றுக்கான ஆரோக்கியமான வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி அனைவரும் எவ்ரிபடி நீட்ஸ் டு ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. அனைவரும் என்ன இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அப்ப இந்த பகுதியில மாணவர்களுக்கு உடலின் வளர்ச்சி, சக்தி மற்றும் நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பு தரும் உணவு வகைகளை என்ன பண்றாங்க? அறிமுகம் செய்யறாங்க. அப்ப அதே மாதிரி இதுல முக்கியமா 6 சுவைகளை பத்தியும் எடுத்துக்காட்டுகளோட அறிமுகம் செய்யறாங்க. ஷட்ரசா அப்படின்றது என்னன்னா அறுசுவை வித் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுகளோட அறிமுகம் செஞ்சு சமநிலையான உணவு மற்றும் தூய்மையான தண்ணீரோட தேவையை குறித்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், திஸ் யூனிட் ஆல்சோ ஃபோக்கஸஸ் ஆன் மைண்ட்ஃபுல் ஈட்டிங், நீட் ஃபார் டெய்லி எக்ஸசைஸ், ப்ராப்பர் ரெஸ்ட் அண்ட் கிராட்டிடியூட் ஃபார் ஆல் த சோர்சஸ். தட் இஸ் திஸ் யூனிட் ஆல்சோ வேற எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணதுன்னா டெய்லி எக்ஸசைஸ், அதே மாதிரி ப்ராப்பர் ரெஸ்ட். ஓகே, தேவையான அளவுக்கு என்ன பண்ணும்? ரெஸ்ட். அதே மாதிரி கிராட்டிடியூட் ஃபார் ஆல் சோர்சஸ். இட் ஷோஸ் த ஹார்ட் எஃபர்ட்ஸ் ஆஃப் சோ மெனி எலிமெண்ட்ஸ், பீப்புள் அண்ட் அனிமல்ஸ் அசோசியேட்டட் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் grain. It teaches students to care for each grain and never waste food. It also provides example of exercise and games for proper health care and indicates the necessity of rest for everybody. This unit also gives example of different communities who care for their crops and respect the contribution of all concerned. மேலும் இதுல என்ன பத்தி சொல்றாங்கன்னா, இந்த லெசன்ல என்ன பத்தி சொல்றாங்க? இந்த சாப்டர் யூனிட்ல என்ன பத்தி சொல்றாங்கன்னா, மனதை ஒருமுகைப்படுத்தி உணவருந்தும் பழக்கம், அதே மாதிரி தினசரி உடற்பயிற்சி, ஒழுங்கான ஓய்வு மற்றும் அனைத்து வளங்களுக்கும் என்ன பண்றோம்? நன்றி, கிராட்டிடியூட் ஃபார் ஆல் ரிசோர்சஸ், நன்றி தெரிவிக்கும் பழக்கம் ஆகியதை பத்தி முக்கியமா இதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி உணவுப் பொருட்களின் உற்பத்திக்கு முக்கியமா எது வருது? மனிதர்கள், விலங்குகள் மற்றும் இயற்கை சூழலின் முயற்சி, அவங்க எந்தெந்த ஸ்டெப் எல்லாம் எடுத்தாங்க, எதுக்காக உணவுப் பொருள் உற்பத்திக்காக அப்படின்றத பத்தியும் சொல்றாங்க. ஒவ்வொரு தானியத்தையும் மதிக்கவும் வீணாக்காமல் பயன்படுத்தவும் மாணவர்களை என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதுல உடற்பயிற்சி மற்றும் உடல் நலத்திற்கான பராமரிப்பு. ஓகே, the unit also give example of different communities who care for their crops, and respect the contribution of all concerned. உடற்பயிற்சி மற்றும் உடல்நலத்துக்கான பராமரிப்பு முறைகளை குறித்த எடுத்துக்காட்டுகளும் ஒவ்வொருவருடைய உடல்நலத்தின் அவசியம் பற்றிய தகவலும் இதுல இருக்கு. அதே மாதிரி வேளாண்மை மற்றும் பிற சமுதாயங்களோட பங்களிப்பையும் என்ன பண்றாங்க? இந்த லெசன்ல சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற பிக்சர்ஸை கொடுத்திருக்காங்க. அடுத்து அதாவது நோட் டு த டீச்சர் அப்படின்ற டாபிக்ல யூனிட் கன்சிஸ்ட் ஆஃப் சாப்டர் 5, தட் இஸ் ஃபுட் ஃபார் ஹெல்த், அண்ட் சாப்டர் 6 ஹாப்பி அண்ட் ஹெல்தி லிவிங். ஓகே, அது சாப்டர் 5ல எங்கே ஃபுட் ஃபெஸ்டிவலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதன் மூலம் உணவுப் பொருட்களோட இன்றியமையாமை, எந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய பொருள், பாடி பில்டிங் ஃபுட் எது, எனர்ஜி கொடுக்குற ஃபுட் எது அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகே, அதே மாதிரி ட்ரெடிஷனல் ஃபுட், நம்ம நாட்டுல எதெல்லாம் ட்ரெடிஷனல் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியான உணவுப் பொருட்களை பத்தியும் இதுல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 6ல முக்கியமா என்னன்னு சொல்றாங்க? ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஹெல்த் அப்படின்னா என்னன்னு சொல்லும்? ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு. It depicts the journey of grain and shows how several elements of nature, people and other animals contribute to the journey. யாரெல்லாம் இந்த உடல் நலத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்றவங்க. Students will be able to learn and respect such efforts, thankful to everyone contribution. ஓகே, அப்ப இந்த மாதிரி 6ல ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லிவிங் அப்படின்ற டாபிக்ல படிக்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போற டாபிக் ஃபுட் ஃபார் ஹெல்த். ஓகே, சாப்டருக்கு வந்துட்டோம். ஃபுட் ஃபார் ஹெல்த். ஃபுட் ஃபார் ஹெல்த் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு. ஓகே, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடணும், அதுதான் ஃபுட் ஃபார் ஹெல்த். ஓகே, ஹெல்த் அப்படின்னா ஆரோக்கியம். ஓகே, ஃபுட் அப்படின்னா உணவு. ஓகே, ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு, அதுதான் அந்த டாபிக்ல தான் ஃபுட் ஃபார் ஹெல்த் அப்படின்றத படிக்கிறோம். த டே ஆஃப் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஹஸ் ஃபைனலி அரைவ்ட். ஓகே, நம்ம எதிர்பார்த்து அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்னா என்னன்னு சொல்லலாம்? உணவு திருவிழா வந்தது. ஓகே, ஃபைனலா எங்க ஸ்கூல்ல வந்துடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் brought a variety of food items for the festival. ஓகே, மாணவர்களும் அதே மாதிரி அவர்களுடைய பெற்றோர்களும் என்ன பண்ணாங்க? நிறைய வெரைட்டி ஆஃப் வெவ்வேறு விதமான உணவுப் பொருட்களை எதுக்காக கொண்டு வந்தாங்க? அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக. ஸ்டூடெண்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸாக ஆர்கனைஸ் பண்ற ஈவெண்ட் அப்படின்றதால நிறைய என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸே அந்த ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து ஓகே அதை என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல சேரிட்டிக்காக அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் இது கொடுத்துருக்காங்க ஸ்கூலோட விழா ஸ்கூல் ஃபுட் ஃபெஸ்டிவல் வெல்கம்ஸ் யூ. ஓகே, உணவு திருவிழா உங்களை வரவேற்கிறது. ஈட் ரைட், ஸ்டே ஹெல்தி. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, ஸ்டே ஆரோக்கியமா இருங்க அப்படின்றதான் இதோட டாபிக். ஓகே, இதுல வந்து எல்லாரும் வராங்க. யாரு, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒவ்வொரு உணவு வந்து உள்ள என்ட்ரா வராங்க. ஓகே, கேட்டுக்குள்ள எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்டோட வந்து உள்ள என்ட்ரா வர சீன் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல என்ன கொடுத்துருக்காங்க, த ஸ்டால் டிஸ்பிளேடு. ஓகே, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ். தட் ஸ்டால்ல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஓகே, நல்ல என்ன ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஓகே, மரத்துல இருந்து பறிச்சுட்டு வர ஃப்ரூட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் இருக்கு. ஸ்ப்ரவுட்னா என்னன்னு சொல்ல, நம்ம முளை கட்டின தானியங்கள் இருக்கு. டோக்லானா என்னன்னு சொல்ல, நம்மளே இட்லியில செய்யக்கூடிய ஒரு உணவு, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், டோக்லா. அதே மாதிரி லிட்டி சவுக்கா அப்படின்றது என்னன்னா, தட் இஸ் பிஹாரியோட உணவு. அது என்னன்னா கோதுமை மாவு வச்சு ஒரு உருண்டை போல செய்யற உணவு தான் லிட்டில் சவுக்கி. அப்புறம் டால்பாட்டி சுர்மா அப்படின்றது என்னன்னா, அதாவது வந்து பருப்பு வச்சு, ஓகே, பருப்பு கோதுமை இதை வச்சு ஒரு ரோல் மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஐட்டம் தான். ஓகே, இது என்னன்னு சொல்ல, டால்பாட்டி சுர்மா ராஜஸ்தானோட உணவு. அதே மாதிரி பஜ்ரி கி கிச்சடி. ஓகே, இதை வச்சு ஒரு கிச்சடி மாதிரி பண்றது. சென்னா போடா அப்படின்றதுன்னா தட் இஸ் இதுவும் என்னன்னா பாலாடை கட்டி பன்னீர் வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ். அதே செய்யறதா கதி பக்கோடா அப்படின்றதும் ஒரு விதமான தயிர் வச்சு பண்றக்கூடிய உணவு. நெக்ஸ்ட் கெரி சங்கரி. அதே மாதிரி சித்து. ஓகே, சித்து அப்படின்றது என்னன்னா தட் ஹிமாச்சல் பிரதேசோட உணவு பொருள். அதுவும் என்னன்னா உளுந்து மாவு. ஓகே, இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு உணவு தான் சித்து. ரோஸ்டட் கார்ன், நமக்கே தெரியும் கார்ன் என்னன்னு சொல்லுவோம், சோளம். ஸ்பைசி சட்னி. ஓகே, நல்ல காரசாரமான சட்னி. ஹாட் தோசா. ஓகே, நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் என்ன இருக்கு, தோசை இருக்கு. கிரிப்சி வடை, அதே மாதிரி வடை இருக்கு. ஜோவார் உப்புமா. ஜோவார் அப்படின்னா என்ன, அவல் உப்புமா. ராகி லட்டு, கேழ்வரகு லட்டு அண்ட் மச்சுமோர். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இங்க காட்சி பொருளா வச்சிருந்தாங்க. இந்த ஸ்டால்ல நிறைய உணவுப் பொருள் இருந்தது. அதை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்ட பிக்சர் தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. இதுல கார்ன் சாப்பிட்றாங்க, அதே மாதிரி டெண்டர் கோகனட் சாப்பிட்றாங்க, அதே மாதிரி சூப் சாப்பிட்றாங்க. இதுல என்ன இருக்கு, ஒரு பிரெட் மாதிரி இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு, மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உணவுப் பொருட்கள், விதவிதமான உணவுப் பொருட்கள் சாப்பிட்ற பிக்சர்ஸ் இங்க டெபிக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங்க் அண்ட் ரைட். ஓகே, திங்க் அண்ட் ரைட் அப்படின்ற டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மள யோசிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. If you had to organize a food festival in your school, which dishes would you like to include? Make a list. இப்போ நீ உன்னோட ஸ்கூல்ல இப்போ நீ எக்ஸிபிஷன் பார்க்க வந்திருக்க, சப்போஸ் இப்போ நம்ம இதெல்லாம் பத்தி படிக்கிறோம் இல்லையா, இப்போ சப்போஸ் உன்னோட ஸ்கூல்ல இந்த மாதிரி உணவு திருவிழா நடந்ததுன்னா எந்தெந்த டிஷஸ், எந்த உணவுப் பொருட்கள்லாம் நீ சேர்ப்ப இதுல, மேக் எ லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றோம், நம்ம மில்லட் ஃபுட். ஓகே, மில்லட்னா சிறுதானிய உணவுகளை நம்ம சேர்ப்பேன். அதே மாதிரி ரோல்ஸ். ஓகே, விதவிதமான ஓகே ஸ்ப்ரிங் ரோல். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எனக்கு பிடிச்சது, ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சாப்பிடுவாங்க விரும்பி. அதே மாதிரி பிரியாணி. ஓகே, அதே மாதிரி ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி மில்க் ஷேக். ஓகே, நிறைய ஃப்ரூட்ஸும், அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் மில்க் ஆட் பண்ணுது. அதே மாதிரி இட்லி, வெரைட்டி ஆஃப் இட்லி. நெக்ஸ்ட் வந்து ராகி ஐட்டம். ஓகே, கேழ்வரகு. ஓகே, கேழ்வரகான ஐட்டம். நெக்ஸ்ட் பாயசம். ஓகே, நல்லா பிடிக்கும் நிறைய பேருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கிரில்டு சாண்ட்விச்சஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூசஸ். இது வரைக்கும் நம்ம என்ன எழுதலாம், எங்களுக்கு நான் ஸ்கூல்ல இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவேன். Children were eager to taste different food items. They visited the stalls one by one. Children என்ன பண்ணாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஓகே ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் ஒரு ஃபுட் ஐட்டமா போயிட்டு டேஸ்ட் பண்ணாங்க. They visited the stalls one by one. ஒரு ஸ்டாலுக்கும் உள்ள போறாங்க, ஒரு கடைக்குள்ளேயும் போயிட்டு ஒரு விதமான உணவுப் பொருட்கள் அவங்க பேரண்ட் கூட வந்திருக்காங்கன்றதால பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, நிறைய அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி மசாலா. ஓகே, மிஸ்ட்ரி மசாலா அப்படின்னா என்ன அப்படின்னா, முகேஷ் and his friends lined up a colorful stall named Mystery Masala to try unique food made by their classmates. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாலுக்கு போறாங்க, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஸ்டால்குள்ள நுழையிறாங்க. யாரு, முகேஷும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். ஓகே, லைன்ட் அப் அட் ஏ கலர்ஃபுல் ஸ்டால் நேம் மிஸ்ட்ரி மசாலா. ஓகே, அது மேல என்ன இருக்கு, அந்த ஸ்டாலோட நேம் வந்து மிஸ்ட்ரி மசாலா. மசாலாலான பொருட்களை கொண்ட உணவுப் பொருட்கள் தான் மிஸ்ட்ரி மசாலா. ஓகே, டு ட்ரை யூனிக் ஃபுட் மேட் பை தர் கிளாஸ்மேட்ஸ். இதுவும் யார் கொண்டு வந்தாங்க இந்த ஸ்டால்னா, அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் ஒரு குரூப்பா பிரிச்சு நான் இதை கொண்டு வருவேன், நீ அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கிளாஸ்மேட்ஸ் கொண்டு வந்து அந்த மிஸ்ட்ரி இந்த யூனிக் ஃபுட் டேஸ்ட் பண்றதுக்காக நின்றுந்தாங்க. திஸ் ஃபுட் ஹேட் ஏ of sweetness. ஓகே, அந்த ஃபுட் எதால இருந்ததுன்னா நல்ல ஸ்வீட்டா இருந்தது. ஓகே, இட் வாஸ் ஆல்சோ a little salty. கூடவே என்ன இருந்தது, கொஞ்சம் சால்ட் டேஸ்டும் இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் a bit bitter too. கொஞ்சம் என்ன இருக்கு, கசப்பும் இருந்தது. அப்ப ஸ்வீட் இருந்தது, சால்ட் இருந்தது, கொஞ்சம் பிட்டராகவும் இருந்தது, கசப்பாவும் இருந்தது. The guessing name about its ingredients filled the stall with laughter and curiosity. ஓகே, இதை என்ன ஃபுட்னு கஸ் பண்ண சொல்றாங்க. Guessing game about its ingredients filled with the stall
வித் லாஃபர் அண்ட் கியூரியாசிட்டி. அவங்க என்ன சிரிச்சுக்கிட்டே அது என்ன பண்ணாங்க, அதை தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வத்தோட ஓகே என்னென்ன இன்கிரீடியன்ட் அதுல இருக்கும் அப்படின்றத ஒரு கேம் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல கியூரியஸ்லி தே ஆஸ்க் வை டஸ் இட் டேஸ்ட் சோ டிஃபரெண்ட் டு ஈச் ஆஃப் அஸ். உடனே எல்லாரும் கேட்டாங்க, ஓகே இன்ட்ரெஸ்டா அதை கேட்டாங்க, ஏன் இந்த டேஸ்ட் மட்டும் ஒரு டிஃபரெண்டா இருக்கு. த சில்ட்ரன் அட் த ஸ்டால் ஸ்மைல்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் திஸ் இஸ் உகாதி பச்சடி. உடனே சிலர் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டால்ல வெளியில இருக்கிற ஸ்டால்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சிரிச்சுக்கிட்டே அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுக்கு பேர் தான் உகாதி பச்சடி. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, உகாதி. உகாதி அப்படின்றது என்னன்னா தெலுங்கு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா தான் உகாதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே நியூ இயர், தெலுங்கு நியூ இயர் தான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, உகாதின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பச்சடி மாதிரி செய்வாங்க. அந்த பச்சடியில தான் இந்த 3 டேஸ்ட் முக்கியமா இருக்கும். ஒன்னு என்ன இருக்கும், ஸ்வீட் இருக்கும், சால்ட் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும் அதுல கொஞ்சம் கசப்பு இருக்கும். ஏ ட்ரெடிஷனல் ஃபுட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஓகே ட்ரெடிஷனல் ஃபுட். ஓகே ஒரு ஆந்திர பிரதேசோட ஒரு பாரம்பரிய உணவு தான் இந்த உகாதி கிச்சடி. கர்நாடகா அண்ட் தெலுங்கானா மேட் வித் 6 டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே அதே மாதிரி கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் மேட் வித் 6 டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அவங்க கூட என்ன பண்ணாங்க, 6 விதமான எலிமெண்ட் வச்சிருப்பாங்க. ஒன்னு என்ன இருக்கும், ஸ்வீட் தட் இஸ் மேத்தா, அதே மாதிரி சோர் காட்டா, சால்ட்டி நம்கீன், பஞ்சன்ட். ஓகே பஞ்சன்ட் அப்படின்னா டீக்கா, அதே மாதிரி பிட்டர் அப்படின்னா கார்வா, அண்ட் ஆஸ்டிஞ்சன்ட் அப்படின்னா காசைலா. ஓகே ஈச் டேஸ்ட் ஓகே மேக் இட் ஸ்பெஷல். ஓகே ஒவ்வொரு டேஸ்டும் என்ன இருக்கும், ஸ்பெஷலா இருக்கும். Each taste make it special. When all these tastes are blended with the right measure, it is more enjoyable. Okay, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். Okay, each taste is special. ஒவ்வொரு டேஸ்டும் ஸ்பெஷலா இருக்கும். When all these tastes are blended, எல்லா சுவையும் ஒன்னா blend ஆகும்போது okay, it is the right measure, it is more enjoyable. இதை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. Can you think of at least 5 ingredients or food items that match each of the taste listed below? Okay, can you think of at least 5 ingredients? ஓகே ஒரு 5 பொருட்கள் பேர் சொல்ல முடியுமா, ஃபார் ஃபுட் ஐட்டம்ஸ், ஒரு ஃபுட் ஐட்டமா இருக்கலாம், தட் மேட்ச் ஈச் ஆஃப் த டேஸ்ட் லிஸ்டட் பிலோ. ஓகே ஃபுட் ஐட்டம்ஸா இருக்கலாம், இல்லைனா டேஸ்டா இருக்கலாம். ஓகே டேஸ்ட் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸா இருக்கலாம். ஓகே அதை இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ரைட் them down the space provided, see the examples given below. ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. இன்கிரீடியன்ட்ஸ் அப்படின்றதுல ஸ்வீட் அதுக்கு என்ன வரும், ஜாகரி கொடுத்துருக்காங்க. சோர் அப்படின்ற போது டேம்பரின் புளி, சால்ட்டின் போது சால்ட், பஞ்சன்ட் அப்படின்னும் போது என்ன இருக்கும், காரம். ஓகே பஞ்சன்ட் அப்படின்னா நல்லா கார சுவையா இருக்கிறது, அது கிரீன் சில்லி. பிட்டர் அப்படின்றது என்ன, நீம். அதே மாதிரி ஆஸ்டிஞ்சன்ட் அப்படின்றது என்னன்னா உவர்ப்பு. உவர்ப்பு அதாவது பாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும், உவர்ப்பா இருக்கும். அது வந்து கொஞ்சம் கசப்பாவும் இருக்காது, புளிப்பாவும் இருக்காது, அது ஒரு மாதிரி உவர்ப்பா இருக்கும் தான் அதான் ஆஸ்டிஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி ஸ்வீட்ல எது இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜாகரி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னு சொல்லுவோம், ஸ்வீட்னாவே நம்ம ஞாபகம் வரது எது, ஹனி. ஓகே ஹனி சொல்லலாம். அதே மாதிரி நல்ல மேங்கோ ஃப்ரூட். ஓகே நல்ல பழுத்த ரைப்பன் மேங்கோ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம், மேங்கோ. அதே மாதிரி பனானா. ஓகே பெரும்பாலும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். அப்போ பனானா. ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் ஹனி, மேங்கோ, பனானா, ஜாகரி ஆல்ரெடி வெள்ளம் எழுதிட்டோம். அதே மாதிரி வேறு சில உணவுப் பொருட்களையும் எழுதலாம். எதெல்லாம் எழுதலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட்ஸ். ஓகே நிறைய கீர். ஓகே நல்ல ஃப்ரூட் ஜூசஸ். ஓகே ஜூசஸ். ஓகே இதெல்லாம் கூட நம்ம எழுதலாம். இதெல்லாம் கூட என்ன வரும், நல்ல ஜூசஸ்லாம் கூட அதில் நல்லா சுகர் ஆட் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி புளிப்பு. ஓகே புளிப்பு சுவை உள்ளது டேம்பரின் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சது புளிப்புனாவே என்னன்னு சொல்லலாம் நம்ம, லெமன். ஓகே லெமன் சொல்லலாம். அதே மாதிரி புளிப்பு தயிர். ஓகே யோகர்ட். ஓகே யோகர்ட் எழுதலாம். அதே மாதிரி வினிகர். ஓகே வினிகரும் ஒரு புளிப்பு சுவையுடையது தான், அப்போ வினிகர். ஓகே வினிகர் எழுதலாம். அதே மாதிரி கிரேப்ஸ். கிரேப்ஸ் என்னது, திராட்சை பழம். அதே மாதிரி இன்னொன்று எழுதுனா ரா மேங்கோ, அது ரைப்பன் மேங்கோ, இது ரா மேங்கோ. ஓகே பச்சை மேங்காய், காய் பச்சையா இருக்கும்போது எப்படி இருக்கும், புளிப்பா இருக்கும். ஓகே அதே மாதிரி சால்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் சால்ட்டி பட்டர். பிக்கிள்ஸ். ஓகே பிக்கிள்ஸ் என்ன இருக்கும், நம்மளுக்கு நல்ல புளிப்பா இருக்கும் இல்லையா, புளிப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி சால்ட்டாகவும் இருக்கும். சால்ட் இது ஏன்னா பிக்கிள் ஊற வைக்கிறதுல சால்ட் போட்டு தான் வைப்பாங்க, அப்போ பிக்கிள். அதே மாதிரி தட் இஸ் சால்டட் பட்டர். இப்போ பட்டர்ல என்ன வருது, சால்டட் பட்டர் அப்படின்னு வருது. அது எப்படி இருக்கும், நல்லா சால்ட்டியா இருக்கும், அப்போ சால்டட் பட்டர் எழுதலாம். அதே மாதிரி சீவீடு. ஓகே சீவீடு அப்படின்ற ஒரு செடி, தாவர இனத்தை சேர்ந்தது, என்ன இருக்கும், சால்ட்டியா தான் இருக்கும். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பஞ்சன்ட், காரம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் எழுதலாம். இப்போ கிரீன் சில்லி நமக்கே தெரியும். அதே மாதிரி பெப்பர். ஓகே பெப்பர் எழுதலாம். அதே மாதிரி ஜிஞ்சர், எது இஞ்சி. கார்லிக். ஓகே கார்லிக், பிளாக் பெப்பர், சில்லிஸ். அதே மாதிரி வேற என்ன எழுதலாம், ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் பிளாக் பெப்பர். வேற என்ன எழுதலாம், மிக்சர் கூட காரமா இருக்கும், அது கூட எழுதலாம். மிக்சர் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மிக்சர், அது கூட எழுதலாம் காரத்துக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பிட்டர் அப்படின்னு வரும்போது நீம், கசப்பு அப்படின்னு வரும்போது நீம் சொல்லலாம். அதே மாதிரி அதுல பேர்லயே பிட்டர் காட்.
ஓகே பிட்டர் கார்டுன்னு எதை சொல்லுவோம் நம்ம, பாவக்காய். ஓகே பாவக்காவை எழுதலாம், பிட்டர் கார்டு எழுதலாம். அடுத்து வந்து காஃபி நீ தனியாக காயில் வச்சிங்கன்னா கசக்கும். ஓகே காஃபின்னு எழுதலாம். அதே மாதிரி டீ கூட எழுதலாம், டீ கூட கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஓகே காஃபி, டீ. அப்புறம் ஃபெனுக்ரீக் முக்கியமாக என்ன இருக்காங்க, ஃபெனுக்ரீக் அப்படின்னா ஃபெனுக்ரீக் சீட்ஸ், வெந்தயம். இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம் நம்ம பிட்டர். அதே மாதிரி ஆஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தோற்பா இருக்கிறது எதுனா தட் இஸ் ஆம்லா, ரா மேங்கோ எழுதலாம். அதே மாதிரி இதுல என்ன எழுதலாம், ஆம்லா அப்படின்றது என்னன்னா நெல்லிக்காய். ஓகே அதே மாதிரி இங்க டீ கூட வரலாம், இங்க டீ கூட கொஞ்சம் ஒரு பதம் இருக்காது, இதுலயும் கொண்டு வரலாம். அதே மாதிரி வெத்தலை பாக்கு இருக்கு இல்லையா, ஓகே அது என்னன்னு சொல்லுவோம், பீட்டல் நட். இது என்னவா இருக்கு, ஆஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட், discuss in small groups and identify the food items having at least 3 different tastes. Do you know? Okay, இப்போ do you know அப்படின்ற டாபிக்ல the 6 tastes such as sweet, sour, salty, pungent, bitter and astringent are known as shadrasa. ஓகே இப்போ என்னன்னு சொல்றாங்க, the 6 tastes such as இது ஸ்வீட்டு, சோறு, ஸ்வீட்னா எதுன்னு சொல்லுவாங்க இனிப்பு, அடுத்து இருக்கு புளிப்பு, அப்புறம் என்ன இருக்கு உவர்ப்பு, அப்புறம் பஞ்சன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க காரம், பிட்டர்னா கசப்பு, அண்ட் astringent அப்படின்னா உவர்ப்பு. ஓகே இது என்னன்னு சொல்லுவோம், துவர்ப்பு. அதாவது ஆஸ்ட்ரிஜென்ட் அப்படின்றது என்னன்னா துவர்ப்பு, ஆர் நோன் அஸ் ஷட்ரஸா. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும், ஷட்ரா. ஆயுர்வேதத்துல அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், அறுசுவைன்னு சொல்லுவோம். இவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா அறுசுவை, அதுக்கு பேர் தான் என்ன இருக்கு, ஷட்ரஸா. Ayurveda suggests that eating balanced food containing shadrasa is good for health. Okay, eating balanced food. Okay, சமச்சீர் உணவுகளை இந்த எல்லா சுவைகளும் இருந்தாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். Discuss in small and identify the food items having at least 3 different tastes. Okay, discuss பண்ணுங்க, சின்ன சின்ன குரூப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. And identify the food items having at least 3 different tastes. ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டா ஒரு 3 விதமான டேஸ்ட் இருக்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னன்னு சொல்லலாம், இப்போ பிரியாணி. ஓகே பிரியாணி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் பிடிச்சது பிரியாணி. ஓகே இந்த பிரியாணியில என்னென்ன டேஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோறு. ஓகே சோறுன்றது என்ன இருக்கும், எல்லாத்தையும் போட்டு சேமிப்பாங்க. ஓகே ஆனால் தெரியாது, எல்லா சுவையும் சேர்ந்து இருக்கும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும். சால்ட் இருக்கும், அதே மாதிரி பஞ்சன்ட், இந்த 3 டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி சாட். இப்போ சாட் கடைக்கு போனோம்னா ஓகே சாட் மசாலா, சாட் ஏதாவது சாப்பிட்றோம்னா அதில் என்னென்ன இருக்கும், ஸ்பைசி இருக்கும். ஓகே ஸ்பைசி இருக்கும். அதே மாதிரி சோறு இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும், சால்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட்டும் இருக்கும், ஸ்வீட்டும் போட்டு தருவாங்க. ஓகே அதை எழுதலாம். அதே மாதிரி ஃப்ரூட் சாலடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரூட் சாலட் இப்போ நம்மளே சாலட் செய்யறோம் அப்படின்னா என்னென்னலாம் ஆட் பண்ணுவோம், அதில் சால்ட் ஆட் பண்ணுவோம், அதே மாதிரி பெப்பர் ஆட் பண்ணுவோம். ஓகே சோறு இருக்கும், சால்ட் இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும், சோறு இருக்கும், லெமன் ஆட் பண்ணுவோம். சோறுக்காக புளிப்புக்காக என்ன இருக்கும், லெமன் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தட் இஸ் ஸ்வீட்டு. ஓகே கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணுவோம், சில பேர் ஸ்வீட் வேணும், ஹனி ஆட் பண்ணுவாங்க, சில பேர் அது ஸ்வீட்ல வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பஞ்சன்ட், கொஞ்சோண்டு என்ன வரும், கொஞ்சம் மிளகா கூட போடுவாங்க, தட் இஸ் பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க. நெக்ஸ்ட் தி ஸ்டால் ஆஃப் சூப்பர் ஃபுட். ஓகே ஒரு ஸ்டால்ல இருக்கு, அது பேர் வந்து சூப்பர் ஃபுட். சுரபி அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டிசைடட் டு விசிட் த ஸ்டால் மில்லட் ஃபுட். ஓகே மில்லட் அப்படின்னா தானிய வகைகளால் ஆனது, சிறுதானியங்களால் ஆனது தான் மில்லட். அவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ள போறாங்க. லுக்கிங் அட் த மெனு, சுரபி ரீகால் தட் ஹர் கிராண்ட்மதர் யூஸ்டு டு ஈட் ஜோஹர் அண்ட் பஜ்ரா ரொட்டி இன் விண்டர்ஸ் அண்ட் ஜொஹு ரொட்டி டூரிங் சம்மர்ஸ். லுக்கிங் அட் த மெனு, அந்த மெனு பார்த்த உடனே அவளுக்கு யார், அவங்க பாட்டியோட ஞாபகம் வந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜோஹர் அண்ட் பஜ்ரா ரொட்டி இன் விண்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த ரொட்டிகள்லாம் அவங்க செய்வாங்க. ஜோஹர் ஆனதுலயும் பஜ்ராவான ரொட்டியும் விண்டர்னா என்ன குளிர்காலத்துல அவங்க செய்வாங்க. அண்ட் ஜோ ரொட்டி டூரிங் சம்மர், அதே மாதிரி சம்மர்ல இந்த ஜோ ரொட்டியை செய்வாங்க. மில்லட்ஸ் ஆர் ரிச் சோர்சஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். மில்லட்ஸ் என்ன இருக்கு, மில்லட்ஸ் நல்ல சத்தான ரிச் சோர்சஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். சத்தான உணவுகளை நிறைய உள்ளடக்கியது. இதுதான் இது இந்த சிறுதானியங்கள். சில்ட்ரன் வேர் ஹாப்பி டு ஆர்டர் ஜோஹர் உப்மா அண்ட் ஈட் ஹெல்தி. ஜோஹர் உப்மா அப்படின்றது என்ன, அவல். ஓகே சில்ட்ரன் வேர் ஹாப்பி டு ஆர்டர் ஜோஹர் உப்மா அண்ட் ஈட் ஹெல்தி மில்லட் பேஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே அவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த ஜோஹர் உப்மா ஆர்டர் பண்ணி அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதுதான் அந்த சூப்பர் ஃபுட் அப்படின்ற ஃபுட்டில் ஓகே ஸ்டால் ஆஃப் சூப்பர் ஃபுட் அப்படின்ற இதுல இது இருக்கு இல்லையா, அவங்க விதவிதமான அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நிறைய உணவுப் பொருட்களை ஆர்டர் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்ற பிக்சரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் அப்படின்ற டாபிக்ல ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் எ மில்லட் பேஸ்ட் ஃபுட் ப்ரிப்பேர்ட் அட் யுவர் ஹோம். ஓகே உங்க வீட்டில் ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் உங்க வீட்டில் என்னென்னலாம் மில்லட் பேஸ்ட் ஃபுட் உங்க வீட்டில் செய்வாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ராகி தோசை. எங்க வீட்டுல நைட்ல பெரும்பாலும் என்ன இருக்கும், ராகி தோசைவா இருக்கலாம். அதே மாதிரி வேற என்ன இருக்கலாம்னா இட்லி. ஓகே கம்பு இட்லி. ஓகே கம்பால் செய்யப்பட்ட இட்லி, அப்ப கம்பு இட்லி. ஓகே இதெல்லாம் மில்லட் பேஸ் சிறுதானிய வகையை சார்ந்தது. ராகி தோசை, கம்பு இட்லி. அதே மாதிரி இது தட் இஸ் வரகு.
ஓகே, வரகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப வரகு பொங்கல், பொங்கல் வரகுல பொங்கல் செய்யலாம். அதே மாதிரி சாமை, ஓகே சாமை அது எதால பண்ணுவாங்கன்னா சாமை இது பண்ணுவாங்கன்னா கிச்சடி, ஓகே சாமை கிச்சடி அப்படின்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி வரகு சாமை திணை, இன்னொன்னு என்ன இருக்கு திணை, இதெல்லாம் என்னது இது சிறுதானிய வகையை சார்ந்தது. அப்ப திணை உப்புமா, திணை உப்புமா இதெல்லாம் எங்க வீட்ல என்ன பண்ணுவாங்க, ரைட் ஃபைண்ட் அவுட் அபவுட் எ மில்லட் பேஸ்ட் ஃபுட் ப்ரிப்பேர்ட் அட் யுவர் ஹோம். அவங்க வீட்ல செய்யற ஃபுட்டு. இப்போ ராகி தோசை, கம்பு இட்லி, வரகு பொங்கல், சாமை கிச்சடி அண்ட் தென் திணை உப்புமா அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், ஹவு டஸ் ஃபுட் ஹெல்ப் அஸ்? ஓகே, ஃபுட் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது? சில்ட்ரன் வேர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் எ பேனர் விச் இஸ் செட் கலர்ஸ் ஆன் பிளேட் வெல்னஸ் இன் லைஃப். சில்ட்ரன் வேர் ரொம்ப அவங்க ரொம்ப அட்ராக்ட் ஈர்த்தாங்க. எதுனா அந்த பேனரை பார்த்து சில்ட்ரன்லாம் ரொம்ப ஆச்சரியமா ஈர்த்தது அவங்க வச்சிருந்த பேனர். அந்த பேனர்ல என்னதுன்னா கலர்ஸ் ஆன் பிளேட் வெல்னஸ் இன் லைஃப். ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையின் நல்வாழ்வு எதுல இருக்குன்னா கலர்ஸ் ஆன் பிளேட். ஓகே, கலர்ஸ் ஆன் பிளேட் அப்படின்னா நேச்சுரல் கலர்ஸ். ஓகே, ஃபுட்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் கலர்ஸ், கலர்ஃபுல்லான ஃபுட்டை சாப்பிட்டோம்னா அதுதான் நம்ம வாழ்க்கையின் நல்வாழ்வு அப்படின்ற டாபிக் பேனர் தான் அவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட், டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல why do we need to eat different kinds of food? ஓகே, எதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. why should we eat different kinds of food அப்படின்ற டாபிக்ல இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, we eat different kinds of food எதுக்காகனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டு ஸ்டே ஹெல்தி. அப்படியே இதுல இருந்து எழுதுக்கலாம். we need to eat different kinds of food எதுக்காக டு ஸ்டே ஹெல்த்தியா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடணும். ஓகே, we need to stay healthy and strong. ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்ற டாபிக்ல இது எழுதலாம். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன எழுதலாம், we need healthy. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் give us different nutrients. ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஓகே டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் gives us different nutrients. different food items gives different nutrients அப்படின்னு எழுதலாம். different food items gives different nutrients. விதவிதமான சத்துக்களை தர்றதும் என்ன இருக்கு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ். gives different nutrients. ஓகே, different food items give us different nutrients. லைக் எந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் அப்படின்னா கார்ப்ஸ், லைக் கார்போஹைட்ரேட்ஸ், லைக்ஸ் என்னன்னு சொல்லலாம் கார்போஹைட்ரேட்ஸ், அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லலாம் புரோட்டீனு. ஓகே, இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் கொடுக்குது டிஃப்ரெண்ட் ஃபுட்டு. அதே மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சில விதமான பொருட்களை கொடுக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் லைக் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அதே மாதிரி வேற ரீசன் என்ன எழுதலாம் அப்படின்னா the nutrients help our body. ஓகே, these nutrients எந்த நியூட்ரியன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ். அப்போ இந்த நியூட்ரியன்ஸ் help our, these nutrients help our body to என்ன வரணும் grow. These nutrients help our body to grow and give us energy. and give us grow பண்ணுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அப்போ to give us energy and that is it help us to grow and these nutrients help our body to grow, give us energy and protect from diseases. அது கூட எழுதலாம் protect from diseases. ஓகே, நோய் வராம பாதுகாக்குது. அப்போ protect us from diseases அப்படின்ற டாபிக்ல எழுதலாம். நெக்ஸ்ட் ஈட்டிங் வெரைட்டி ஆஃப் ஃபுட், இன்னொன்று என்ன எழுதலாம் லாஸ்டா ஈட்டிங் ஃபுட். ஓகே, ஈட்டிங் வெரைட்டி ஆஃப் ஃபுட் எப்படி இருக்கணும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஈட்டிங் வெரைட்டி ஆஃப் ஃபுட் கிவ் அஸ் என்ன கொடுக்குது முக்கியமா டேஸ்டி. ஓகே, கிவ்ஸ் டேஸ்டி அண்ட் இன்ட்ரெஸ்டிங், சாப்பிட்றது கூட ஆர்வத்தை தூண்டுது. டேஸ்டி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற டாபிக்ல இதுக்கு ஆன்சரை எழுதலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க கும்பலாக உட்காந்துட்டு. ஓகே, வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஆளாளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்ற பிக்சரை அங்கே கொடுத்துருக்காங்க. அவர் பாடி ரெக்வயர்ஸ் எ வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம் டு ஸ்டே ஹெல்த்தி. ஓகே, நம்மளோட பாடிக்கு என்ன இருக்கு பலவிதமான விதவிதமான பொருட்கள் நம்மளோட பாடிக்கும் தேவைப்படுது. எதுக்காகனா ஆரோக்கியமா இருக்கும், சத்தான ஓகே உடம்புக்கு தேவையான ஆற்றலுக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காகவும் பலவிதமான உணவுப் பொருட்கள் நம்மளோட பாடிக்கு தேவைப்படுது. ஃபுட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பேலன்ஸ் growth ஆஃப் அவர் பாடி. ஓகே, ஃபுட் இஸ் அதாவது வந்து சரிவிகித உணவு. ஓகே, நல்ல வளர்ச்சிக்காக என்ன பண்ண சரிவிகித உணவு நமக்கு தேவைப்படுது. ஸோ நோ சிங்கிள் ஃபுட் கண்டெய்ன்ஸ் ஆல் தீஸ் நியூட்ரியன்ஸ். அதால சிங்கிள் ஃபுட் அப்படின்றது என்னன்னா இட்
டஸ் நாட் கண்டெயின் சிங்கிள் ஃபுட்டால எல்லா விதமான சத்துக்களையும் கொடுக்காது. ஆர் பாடிஸ் நீட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஈட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், வெரைட்டி ஆஃப் ஃபுட் நம்ம சாப்பிடணும். ஓகே, ஒரே விதமான உணவுப் பொருட்களால எல்லா விதமான சத்துக்களையும் கொடுக்க முடியாது. அதெல்லாம் நம்ம வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை நம்ம சாப்பிடணும். ஃபுட்டோட யூசஸ், ஃபுட் குரூப்ஸ் அப்படின்னா ஃபுட் ஹெல்ப் இன் பாடி பில்டிங். அப்போ ப்ரோட்டீன் ஃபுட். ஓகே, பாடி பில்டிங் அப்படின்னும் போது பாடி பில்டிங்காக ஹெல்ப் ஆகுது. அதே மாதிரி எனர்ஜி கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்றது. அதே மாதிரி ஃபுட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் டிசீஸ்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றது. ஃபுட் அப்படின்றது ஃபுட் 3 விதமா வகைப்படுத்திருக்காங்க. ஒன் வந்து பாடி பில்டிங்காகவும் எனர்ஜி கொடுக்கறதுக்காகவும், இன்னொன்னு நம்மள நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களும் 3 வகையா ஃபுட் இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபுட் லைக் ரைஸ், பொட்டேட்டோ, வீட், மெய்ஸ், பனானா, ஆப்பிள், ஸ்வீட் பொட்டேட்டோ, ஹனி, மில்லட்ஸ் ஆர் ரிச் இன் எனர்ஜி. ஓகே, அப்ப ரிச் இன் எனர்ஜி அப்படின்னா ஃபுட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஒன் இஸ் தட் இஸ் ஃபுட் ரிச் இன் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ரைஸ், ஓகே, பொட்டேட்டோ, வீட். ஓகே, ரைஸ்னா அரிசி, பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு, வீட்டுனா கோதுமை, மெய்ஸ் அப்படின்னா அது என்ன இருக்கு, கார்னு, பனானா, ஆப்பிள், அதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ, ஹனி, மில்லட்ஸ் ஆர் ரிச் இன் எனர்ஜி. இதெல்லாம் என்ன கொடுக்குது, எனர்ஜியை கொடுக்கக்கூடிய, ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள். பட்டர், கீ, ஆயில் ஆல்சோ ப்ரொவைட் எனர்ஜி டு அவர் பாடி. இதுவும் பட்டரு, அதே மாதிரி கீ அப்படின்னும் போது நெய், ஆயில், இது என்ன இருக்கு, நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். நெக்ஸ்ட் ஃபுட் சச்சஸ் பல்சஸ். ஓகே, பல்சஸ் அப்படின்னா பருப்பு சார்ந்த உணவுகள். லெக்யூம்ஸ், ஓகே, பட்டாணி மாதிரி உணவுகள். சோயா பீன்ஸ், சிக் பீஸ், பட்டாணி, பீனட்டு, வேர்க்கடலை, அதே மாதிரி டோஃபுனா பன்னீர், மில்க், சீஸ், பீன்ஸ், ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், எக்ஸ், மீட், ஃபிஷ் ஹெல்ப் அஸ் க்ரோ, பில்ட் அவர் மசில்ஸ். இதெல்லாம் பெரும்பாலும் என்னன்னா புரோட்டீன் கொடுக்கக்கூடிய உணவு வகைகள். இது எதுக்காக வருது அப்படின்னு சொல்லும்போது, மசில்ஸ், போனுக்கு மேல இருக்கிறது என்னன்னு சொல்லணும், மசில்ஸ் சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த மசில்ஸ் பில்டப் பண்றது, ஹெல்ப் பண்றது இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள். அதே மாதிரி அண்ட் மேக் அஸ் ஸ்ட்ராங், நம்மள என்ன இருக்கும், ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். ஓகே, ஹெல்தியாவும் ஸ்ட்ராங்காவும் வச்சிருக்கோம். தே ஆர் நோன் அஸ் பாடி பில்டிங் ஃபுட். ஓகே, இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன இருக்கு, மீட் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, கர்ட் இருக்கு, மில்லட் இருக்கு, அதே மாதிரி நட்ஸ் இருக்கு, பாதாம், வால்நட்டு, முந்திரி, அதே மாதிரி டோஃபு, பன்னீர் இருக்கு, எக் இருக்கு. ஓகே, அது மாதிரி நான்வெஜ் இருக்கு, மஷ்ரூம் இருக்கு. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்ன இருக்கும், இதெல்லாமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ஆர் பாடி பில்டிங் ஃபுட். அதே மாதிரி மேல இங்க பாத்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா. ஓகே, என்ன இருக்கு, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, அதே மாதிரி நட்ஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, கார்ன் இருக்கு, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஹனி இருக்கு. அதே மாதிரி இது என்னன்னு சொல்லலாம், நம்ம சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லலாம். ஓகே, இது என்னன்னு சொல்லுவோம், ஆளுவள்ளி கிழங்குன்னு சொல்லலாம். ரைஸ், ஹனி, இதெல்லாம் எனர்ஜி கிவிங் ஃபுட். நெக்ஸ்ட் சிமிலர்லி ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், ஆரஞ்சு, லெமன், பப்பாயா, இதெல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ஃப்ரூட்ஸ் வெரைட்டி. அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம், கேரட், ஆரஞ்சு, லெமன், பப்பாயா, பப்பாளி பழம், ஸ்பினாச்சினா கீரைகள், கேபேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், கேபேஜ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம், கேபேஜ்னா கோசு. அதே மாதிரி கோவா அப்படின்னா கொய்யாப்பழம், ஆம்லா அப்படின்னா நெல்லிக்காய், அதே மாதிரி டொமேட்டோ, தக்காளி பழம். ஹெல்ப் அஸ் டு ஃபைட் அகைன்ஸ்ட் அண்ட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் டிசீசஸ். இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்மள நோய் வராம பாதுகாக்கிற உணவுப் பொருட்கள். தட்ஸ் வை தீஸ் ஃபுட்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் ப்ரொடெக்டிவ் ஃபுட். அதனாலதான் இந்த உணவுப் பொருட்கள் என்ன பண்ற, நம்ம வியாதி வராம தடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். நோய் எதிர்ப்பை தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்றாங்க. What happens if we eat food from a single group of foods? ஓகே, ஒரே மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிட்டா என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ், எந்த மாதிரி ஒரே மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிட்டா நம்ம உடம்புல எந்த மாதிரி மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். இல்ல வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிடணுமா, இல்ல ஒரே மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிட்டா என்ன நடக்கும்? அப்ப இஃப் வி ஈட் தட் இஸ் வெரைட்டி ஆஃப், தட் இஸ் a single group of foods, ஒரே மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகும், our body will not get all the nutrients அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப என்னன்னு சொல்லலாம், if we eat. Okay, if we eat food from single group of foods every day, our body, that is our every day, our body will not get, okay, our body will not get all the nutrients. Our body will not get all the nutrients. அப்படின்ற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதலாம். Our body will not get all the nutrients. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லணும்னா, தட் இஸ் இந்த பாடி சரியா நியூட்ரியன்ஸ் இல்லைன்னா அப்ப என்ன ஆகும், திஸ் கேன் லெட் டு, ஓகே, எந்த நியூட்ரியன்ஸும் இல்லைன்னா அப்ப திஸ் கேன் லெட் டு என்ன வரும், நம்மளுக்கு லீட்ஸ் டு வீக்னஸ். ஓகே, நமக்கு என்ன ஆயிடும், டயர்ட் ஆயிடும். ஓகே, உடம்பு என்ன ஆகும், ரொம்ப வீக்னஸ் ஆயிடும். வீக்னஸ் அண்ட் புவர் growth, நம்மளோட growth என்ன இருக்கும், வளர்ச்சியும் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப புவர் growth, நியூட்ரியன்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னா. and some health issues we can face, and health issues அப்படின்னு எழுதலாம், and health issues. next, so we must eat. அப்ப எந்த மாதிரி ஃபுட் சொல்லணும், so we must eat எந்த மாதிரி ஃபுட், பேலன்ஸ்டு டயட். we must eat a balanced diet. ஓகே, ஒரு சமச்சீரான உணவு சாப்பிடும் போதுதான் என்ன இருக்கும், நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வரும். பேலன்ஸ்டு டயட் டு ஸ்டே ஹெல்தி அண்ட் ஆக்டிவ். ஓகே, டு ஸ்டே ஹெல்தி அண்ட் ஆக்டிவ் அப்படின்ற
தேர்ட் பாயிண்ட் நம்ம எழுதலாம் healthy and active அப்படின்ற தேர்ட் பாயிண்ட் we can write. அப்ப first one என்ன ஆகுது, if we eat single group of foods every day our body will not get all the nutrients. அப்ப என்ன ஆகும், this can leads to weakness, poor growth and health issues. அதே மாதிரி we must eat a balanced diet. அப்ப எந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணும், we must eat a balanced diet to stay healthy and active. நெக்ஸ்ட் சே நோ டு ஜங்க் ஃபுட். ஓகே, ஜங்க் ஃபுட் அப்படின்னா குப்பை உணவுகள்னு சொல்லுவோம் இன்னும் கேட்டா. அப்ப அந்த உணவுகளுக்கு நம்ம என்ன சொல்லணும், நோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, சே நோ டு ஜங்க் ஃபுட். தேர் ஆர் சம் ஃபுட்ஸ் தட் ஆர் நாட் ஹெல்தி இன் வி கன்சியூம் தெம் ரெகுலர்லி அண்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ். தேர் ஆர் சில விதமான உணவுப் பொருட்கள்னா இருக்கு நம்மளுக்கு ஆரோக்கியம் இல்லாத இருக்கு. இஃப் வி கன்சியூம் தெம் ரெகுலர்லி அண்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டி. ஓகே, நம்ம என்ன பண்றோம், ரெகுலரா அந்த ஃபுட் எடுக்கக்கூடாது. எப்பா ஒரு டைம், ஒரு 1 month ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் வி கேன் டேக். பட் ரெகுலரா எடுக்கும்போது சில விதமான உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். லார்ஜ் குவான்டிட்டிஸ்னா அதிகபட்சமான உணவுகள். தே கண்டெயின் ஹை அமௌண்ட் ஆஃப், ஏன் அது மாதிரி உணவு பண்றதுன்னா அதுல என்ன இருக்கு, ஆயில், சால்ட், சுகர், இந்த 3 தான் இருக்கு. அப்ப தீஸ் ஆர் நோன் அஸ், இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், ஜங்க் ஃபுட் அல்லது குப்பை உணவுகள் சொல்லலாம். a few example of junk food or soft drink. இதெல்லாம் எடுத்துக்கிறோம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில் அடைச்சு விற்கிறாங்க இல்லையா, ஃப்ரெஷ் கிடையாது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், அதே மாதிரி பிரெட் பக்கோடா, அதே மாதிரி பர்கர்ஸ், நெக்ஸ்ட் பீஸா அண்ட் ஓவர் ப்ராசஸ்டு. ஓகே, சில இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா ப்ராசஸ் பண்ணி விற்கிறது, ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ணுறது. அதே மாதிரி பேக்கேஜ்டு ஃபுட். ஓகே, அது எப்போ பேக் பண்ணாங்களே தெரியாது, அந்த மாதிரி பேக்கேஜ்டு ஃபுட். ஃப்ரெஷ், அப்போ எதெல்லாம் உள்ளது, ஃப்ரெஷ் ஹோம் குக்டு ஃபுட் இஸ் பெட்டர் தேன் ஓவர் ப்ராசஸ்ட் ஆர் பேக்கேஜ்டு ஃபுட். அப்போ எந்த மாதிரி ஃபுட்டு, வீட்டில் செய்கிற ஃபுட்டு தான் என்னன்னு சொல்லலாம், பெட்டர் தேன் ஓவர் ப்ராசஸ்டு ஆர் பேக்கேஜ்டு ஃபுட். ஓகே, பேக்கேஜ்டு ஃபுட்டும் அதே மாதிரி ஓவரா ப்ராசஸ் ஆன ஃபுட்டு கூட இதற்கு நம்ம வீட்டில் செய்கிற உணவுப் பொருட்கள் தான் என்ன இருக்கும், முக்கியமாக தட் இஸ் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள். இங்கே கீழே சில விதமான ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது, சிப்ஸ் இருக்குது, கேக் இருக்குது, லாலிபாப் இருக்குது, பாப்கார்ன் இருக்குது, அதே மாதிரி என்ன இருக்குது, சில விதமான ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே என்ன இருக்குது, ஜங்க் ஃபுட் ஐட்டத்தை சேர்ந்தது. அப்போ கேன் யூ நேம் எ ஃபியூ மோர் ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஜங்க் ஃபுட் உன்னால் நேம் பண்ண முடியுமா, சில விதமான ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸை நேம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கே தெரியும், இதெல்லாம் எழுதலாம். ஓகே, ஜங்க் ஃபுட் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சது எதுனா, பீஸா, பர்கர், இதெல்லாம் நம்ம எழுதலாமா. எப்போ பார்த்தாலும் நூடுல்ஸை வாங்கி சாப்பிடக்கூடாது, அதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ நூடுல்ஸ் எழுதலாம். அதே மாதிரி பர்கர். ஓகே, பர்கர். நெக்ஸ்ட்டு சாக்லேட்ஸ், நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ், நெக்ஸ்ட் சிப்ஸ், நெக்ஸ்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆல்ரெடி அங்கே கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். நெக்ஸ்ட் பீஸா. ஓகே, அதே மாதிரி கேண்டீஸ், சாக்லேட்ஸ். ஓகே, பர்கர், நூடுல்ஸ், பீஸாஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், சிப்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கேண்டீஸ், இதெல்லாம் என்ன இருக்குது, நாட் குட் ஃபார் ஹெல்த். அப்போ fewer more ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. why do we should avoid eating ஜங்க் ஃபுட், ஏன் நம்ம ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணக்கூடாது. அப்போ அவாய்ட்னா ஜங்க் ஃபுட் ஹாஸ் என்ன இருக்குது, முக்கியமாக லோ இன் நியூட்ரியன்ஸ். ஜங்க் ஃபுட்டில் என்ன கிடையாது, ஓகே, நியூட்ரியன்ஸே கிடையாது. ஜங்க் ஃபுட் ஹேஸ் லோ இன் நியூட்ரியன்ஸ், சத்தே கிடையாது, அதில் எந்த விதமான சத்துக்களும் கிடையாது. அதால் அது என்ன வரணும், அப்போ வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஹை இன் அண்ட் நோ நியூட்ரியன்ஸ் அண்ட் வேறு என்ன இருக்குன்னா அதில் ஹை இன் ஃபேட். ஓகே, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது, ஹை இன் ஃபேட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, தட் இஸ் சுகர் அண்ட் சால்ட். ஹை இன் ஃபேட், சுகர் அண்டு என்ன இருக்குது, அதில் சால்ட் இருக்குன்னு எழுதலாம். அதே மாதிரி ஈட்டிங் ஜங்க் ஃபுட் காசஸ்னா இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம். ஓகே, அடிக்கடிக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, ஓகே, ஈட்டிங் ஜங்க் ஃபுட் காசஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஈட்டிங் ஜங்க் ஃபுட் காசஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். எந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, ஈட்டிங் ஜங்க் ஃபுட் காசஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் லைக் எது மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஒபிசிட்டினா என்ன, வயசுக்கு மீறிய வளர்ச்சி. அதே மாதிரி நல்லா என்ன இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்கிறது. ஓகே, ஆர்டினரி ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஒபிசிட்டி. சாக்லேட்ஸ் அதிகமாக சாப்பிட்டா என்ன இருக்கும், டூத் டிகே. ஓகே, பல்லு சொத்தையாகிறது. நிறைய பேர் நிறைய சாக்லேட்ஸ் சாப்பிடுவாங்க, சின்ன குழந்தைங்க. அப்படின்னா டூத் டிகேட்ஸ். அண்ட் லிவர் அண்ட் ஹார்ட் டிசீசஸ், டூத் டிகே. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் என்னென்னா ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, டூத் டிகே. அதே மாதிரி லிவர் அண்டு ஹார்ட் டிசீசஸ், அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம இந்த ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், லிஸ்ட் த ஜங்க் ஃபுட் டயட் ஐட்டம்ஸ் யூ வில் அவாய்ட். ஓகே, எந்த மாதிரி ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க.
ஓகே, இப்போ நம்ம இது மேலே சொன்னோம் இல்லையா, எந்த மாதிரி இப்போ மேலே கொடுத்துருக்க எல்லாத்துலையும் லிஸ்ட் த ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் தட் யூ வில் அவாய்ட் அப்படின்னு பார்க்கும்போது எது இப்போ மேலே சொன்ன எல்லாத்தையும் நம்ம எழுதலாம். எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது சிப்ஸு, சாக்லேட்ஸு, சிப்ஸ் எழுதலாம். நெக்ஸ்ட் என்னென்னு எழுதலாம், சாக்லேட்ஸ் எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், தட் இஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸ். முக்கியமாக ஃப்ரைட் ஐட்டம்ஸ். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அடிக்கடிக்கு ரொம்ப பிடிச்சது குழந்தைங்களுக்கு பிடிச்சது எதுனா நூடுல்ஸ். ஓகே, நூடுல்ஸு. அதே மாதிரி பர்கர்ஸ், பீஸாஸ் அண்ட் கேண்டீஸ். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். Next, create a food diary of your daily routine for a week. Write down what you eat in a day for breakfast, lunch and dinner. An example is given. Expand the table for a week. Okay, இப்போ ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட் டைரி. ஓகே, ஒரு ஃபுட் டைரியை வந்து மெயின்டைன் பண்ணுற. ஓகே, நீ என்னென்னலாம் சாப்பிடுவேன், ஓகே, காலையில் என்ன சாப்பிடுவேன், மதியம் என்ன சாப்பிடுவேன், நைட் என்ன சாப்பிடுவேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும், எக்ஸ்பேண்ட் த டேபிள் ஃபார் எ வீக். இதே மாதிரி ஒரு வீக்குக்கு நீ எழுதி வச்சுக்கணும். என்சர்க்கிள் த ஃபுட் ஐட்டம்ஸ் தட் ஆர் ஹெல்தி அண்ட் புட் அன் எக்ஸ் மார்க் ஃபார் ஐட்டம்ஸ் விச் ஆர் நாட் ஹெல்தி. ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் பண்ணணும். ஹெல்தி ஃபுட்டு எதெல்லாம் வந்து ஹெல்தி இல்லையோ அது என்ன பண்ணணும், இன்ட்டு போடணும். Identify the food groups missing in your daily routine. Discuss with your parents how these items can be included in the daily routine. Okay, அதே மாதிரி identify the food groups. எதெல்லாம் அதில் மிஸ் ஆகுது அப்படின்றத உங்கள் பேரண்ட்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி நீ இன்க்ளூட் பண்ணுவ அப்படின்றத, அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபுட் டைரி அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 2 நாள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு 2 நாள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறேன்னா, சாம்பார் சட்னி. இப்போ காலையில் என்ன இருக்குது, இட்லி சட்னி சாம்பார் இருக்குது. அதே மாதிரி லஞ்சில் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ரைஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு எழுதலாம். ரைஸ் வேறு என்ன எடுத்துக்கணும் நம்ம, ரைஸு சாம்பார். ஓகே, ரைஸ். அதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் நம்ம, சாம்பார். அப்புறம் என்ன எடுத்துக்கணும், ஒரு பொரியல் சாப்பிடும். அடுத்து என்ன வரணும், ரசம், ஒரு கேர்டு அப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டின்னர்னு எடுத்துக்கும் போது என்ன பண்ணுவேன் நான், பெரும்பாலும் சப்பாத்தி ஆர் சப்ஜி. ஓகே, சப்பாத்தி. அதுக்கு என்ன வரணும், ஒரு சப்ஜி. இது சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் செகண்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்னு வரும்போது நான் என்ன சாப்பிடுவேன், நான் பொங்கல். அதே மாதிரி அதில் என்ன இருக்கும், சாம்பார். அதில் என்ன இருக்கும், வடை சாப்பிடுவேன் கூட சேர்த்து. பொங்கல்னாவே பொங்கல் வடை சாம்பார். இப்போ லஞ்சுன்னு வரும்போது அதே மாதிரி எனக்கு பிடிச்ச செகண்ட் டேல நான் என்ன எடுத்துக்குவேன், கர்ட் ரைஸ் எடுத்துகிட்டு போவேன். கர்ட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. ஓகே, பொட்டேட்டோ கறி ஆர் பொட்டேட்டோ ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டின்னரில் இப்போ பார்த்தோம்னா அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும், தோசை. அதே மாதிரி வெஜ்ஜு குருமா. Okay, இப்போ encircle the food items that are healthy and put an X mark for items which are not healthy. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ். அப்போ என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும் எதெல்லாம் ஹெல்தி. இப்போ ஹெல்தி அப்படின்னு பார்க்கும்போது இது காப்ஸ் ஹெல்தி தான், சாம்பார் ஹெல்தி தான், பொரியல் ஹெல்தி தான், ரசம் ஹெல்தி தான், கர்ட் ஹெல்தி தான். அதே மாதிரி இங்கே பார்த்தா சப்பாத்தி அப்படின்னு வரும்போது சப்ஜி, இதுவும் ஹெல்தி தான். அதே மாதிரி பொங்கல், சாம்பார், இது எல்லாமே வந்து ஓகே. நைட்டு வடை. இதில் என்ன முக்கியமாக இல்லை அப்படின்னு வரும்போது ப்ரோட்டீன் ஃபுட்டு இதில் இல்லை. அப்போ மிஸ்ஸிங் அப்படின்னு வரும்போது ப்ரோட்டீன் ஃபுட். ஓகே, மிஸ்ஸிங் இதில் என்ன கிடையாது, ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு இல்லை. வளரவங்களுக்கு என்ன தேவை, ப்ரோட்டீன் ஃபுட்டு மிஸ்ஸிங். அப்போ மிஸ்ஸிங் ஃபுட் எதுன்னா என்ன வரணும், ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னு எழுதலாம். இதில் ப்ரோட்டீனே இல்லை. அதே மாதிரி அப்போ இதில் 3 வேளையும் சாப்பிட்றதுல எது மிஸ்ஸிங் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் மிஸ்ஸிங் ஃபுட் இஸ் ப்ரோட்டீன் கிடையாது. வெஜிடபிள்ஸ் இருக்குது, கார்ப்ஸ் இருக்குது. ஓகே, ப்ரோட்டீன் ஃபுட் இஸ் மிஸ்ஸிங் இதில் அப்படின்ற ஆன்சர் நம்ம எழுதலாம். A balanced food plate. ஓகே, நம்ம சாப்பிட்ற தட்டில் ஒரு சமச்சீரான உணவு எப்படி இருக்கணும். A balanced plate includes food in the right quantities. ஓகே, balanced plate. ஓகே, சமச்சீர் உணவு அப்படின்றது என்னென்னா ரைட் குவான்டிட்டிஸ். ஓகே, கரெக்ட் குவான்டிட்டிஸில் இருக்கணும். அளவு குவான்டிட்டி அப்படின்னா அளவு. ஃப்ரம் 3 டைப் ஆஃப் ஃபுட். ஓகே, 3 விதமான ஃபுட் இருக்கணும். தட் இஸ் ப்ரொடக்டிவ் ஃபுட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஃபாலோடு பை பாடி பில்டிங் ஃபுட் அண்ட் சம் எனர்ஜி கிவிங் ஃபுட். திஸ் ஹெல்ப் அஸ் டு கீப் ஹெல்த்தி, ஆக்டிவ் அண்ட் ஹாப்பி. அப்போ 3 விதமான பொருட்கள் இருந்தால் தான் அது சமச்சீர் உணவுன்னு சொல்கிறோம். ஒன்று ப்ரொடக்டிவ் ஃபுட். ப்ரொடக்டிவ்னா டிசீஸ் வராமல் நம்மளை பாதுகாக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், ப்ரொடக்டிவ் ஃபுட் அப்படின்றது. எதுனா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி ஃபாலோடு பை பாடி பில்டிங் ஃபுட். ஓகே, பாடி பில்டிங் ஃபுட்னா எதுன்னு சொல்லலாம், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. பாடி பில்டிங் சம் எனர்ஜி ப்ரொவைடிங் ஃபுட் எதுன்னு சொல்லலாம், நம்ம ரைஸு, மெய்ஸு. ஓகே, இதெல்லாம் வந்து ஆயில், இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லணும், எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ். திஸ் ஹெல்ப் அஸ் கீப் ஹெல்த்தி, ஆக்டிவ் அண்ட் ஹாப்பி. ஓகே, இந்த மாதிரி பொருட்கள் நம்மளை எப்படி வச்சுருக்கோம், உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கோம், ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம், அதே மாதிரி சந்தோஷமாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு
இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிக்சரில். ஓகே, ஒரு இப்போ அதாவது வந்து ஒரு ஃபுட், அதுதான் பேலன்ஸ்டு ஃபுட் இன் எ பிளேட். ஓகே, பேலன்ஸ்டு ஃபுட் இன் எ பிளேட் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன இருக்குது, ப்ரொடக்டிவ் ஃபுட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு வரும்போது இது என்னன்னு சொல்லணும், ப்ரொடக்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ப்ரொடக்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது என்னன்னு சொல்லணும், நம்ம ரிச். ஓகே, எல்லாமே என்ன இருக்குது, ரைஸு, கார்னு, மெய்ஸு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், எக்கு. ஓகே, இதெல்லாம் என்னன்னு சொல்லணும், நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். ஓகே, பாடி பில்டிங் ஃபுட். அப்போ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம், ப்ரோட்டீன் ஃபுட், பாடி பில்டிங் ஃபுட்டு. ஓகே, ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. அதே மாதிரி இதெல்லாம் என்னன்னு சொல்லணும், நம்ம எனர்ஜி கிவிங் ஃபுட்டு. ஓகே, எனர்ஜி கிவிங் ஃபுட். அப்போ 3 விதமான ஃபுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஓகே, டெய்லி உணவுப் பொருட்களில் 3 விதமான ஃபுட்டை சேர்த்துக்கணும். இன் இந்தியா எவ்ரி ரீஜன் ஹஸ் எ ஸ்பெஷல் தாலி விச் இன்க்ளூட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் வித் எ வெரைட்டி ஆஃப் டேஸ்டஸ் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஓகே, இன் இந்தியா எவ்ரி ரீஜன், ஒவ்வொரு இடத்துல என்ன இருக்குன்னா ஸ்பெஷல் தாலி. தாலி மீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கும், ஒரு பிளேட்டு, ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு சின்ன சின்ன கப்பில் எல்லாம் சுற்றி எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், தாலின்னு சொல்லுவோம். ராஜஸ்தானில் இது ரொம்ப ஃபேமஸ் தாலி மீல்ஸ் அப்படின்றது. விச் இன்க்ளூட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் வித் வெரைட்டி ஆஃப் டேஸ்ட். அது என்ன இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அதில் என்ன இருக்குது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அட்டுல் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேர் எக்ஸைட்டட் டு டேஸ்ட் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஆஃப் தாலி. ஓகே, அட்டுலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன இருந்தாங்க, ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அந்த தாலி ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்லும்போது, ஃபைண்ட் அவுட் ஏ தாலி ஃப்ரம் யுவர் ரீஜன் அண்ட் லிஸ்டட் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ நம்மளோட உணவுப் பொருளை பார்க்கும்போது தாலியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சப்பாத்தி வச்சுருப்பாங்க. ஓகே, சப்பாத்தி இருக்கும், அதில் ஒரு வெஜ்ஜு குருமா இருக்கும். ஓகே, தாலி அதே மாதிரி வெஜ்ஜு குருமா எல்லாத்துலேயும் அதில் இருக்கும். ஓகே, வெஜ்ஜு குருமா இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் தாலி தனியாக இருக்கும், நான்வெஜ் தாலியும் இருக்கும். இப்போ வெஜிடேரியன் தாலி அப்படின்னு பார்க்கும்போது ரைஸ் இருக்கும், அடுத்து சாம்பார் இருக்கும், அடுத்து ஒரு பொரியல் இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு அவியல் இருக்கும். ஓகே, பொரியல், அவியல், அதே மாதிரி ஒரு கூட்டு இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு கூட்டு இருக்கும். அதே மாதிரி மில்லட்ஸ் எதாவது வச்சுருப்பாங்க. ஓகே, சாலட் வச்சுருப்பாங்க, சாலட் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ரூட் இருக்கும், அதில் ஒரு ஸ்வீட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பப்படு இருக்கும், நெக்ஸ்ட்டு பிக்கிள் இருக்கும், ரசம் இருக்கும், நெக்ஸ்ட்டு கேர்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் சால்ட் வச்சுருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் தட் இஸ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஸ்வீட்டு, பப்படு, பிக்கிள், ரசம், கேர்டு. ஓகே, இது எல்லாமே என்ன இருக்கும், இந்த நம்ம ஊர் தாலியில் இதெல்லாம் ஃபேமஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபார் ஹெல்த். ஓகே, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன தேவை, தண்ணீர். வாட்டர் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் டயட். ஓகே, நம்மளோட பேலன்ஸ்டு சமச்சீர் உணவில் வாட்டர் தான் ஒரு பெரிய ரோல், ஒரு இம்பார்ட்டண்ட். ஓகே, ஒரு முக்கியமான இதுனா வாட்டர். வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் டைஜஸ்டிங் ஃபுட். வாட்டர் என்ன பண்ணுதுன்னா ஃபுட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை என்ன பண்ணுது, ஜீரணம் பண்ணுது. டைஜஸ்டிங் ஃபுட் அண்ட் இன் கீப்பிங் அ ஸ்கின் அண்ட் பாடி ஹெல்த்தி. நம்மளோட தோலும் அதே மாதிரி நம்மளோட பாடியை ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் ரிமூவிங் வேஸ்ட் ஃப்ரம் அவர் பாடி த்ரூ யூரின். ஓகே, அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றத்தில் எது, வாட்டர் முக்கியமாக அதில் பணியாற்றுது. எந்த மாதிரி கழிவுகள் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் தான் எப்படி வெளியேறும்னு பார்க்கும்போது, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எப்படி வெளியேறும் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் யூரினாகவும் ஸ்வெட்டாகவும் அண்டு அதே மாதிரி ஃபேஸஸாகவும் வெளியேறும். ஓகே, யூரின் அதாவது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஓகே நம்ம வெளியேற்ற கழிவு உறுப்புகளாக யூரினும் ஸ்வெட்டும் அதே மாதிரி ஃபேஸஸாக வெளியே போயிடும். ஓகே, அவர் பாடி ஹெல்த்தி. வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் ரிமூவிங் வேஸ்ட் ஃப்ரம் அவர் பாடி த்ரூ யூரின், ஸ்வெட் அண்ட் ஃபேஸஸ். அடிஷ்னலி ஈட்டிங் வாட்டர் ரிச் இன் ஃப்ரூட்ஸ் லைக் வாட்டர்மெலன் அண்ட் குக்கும்பர். நமக்கே தெரியும் வாட்டரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதுன்னு சொல்லலாம், இப்போ வெய்ய காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்குது, வாட்டர்மெலன், தர்பீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அண்டு குக்கும்பர்னா வெள்ளரிக்காய். and also help in maintaining water in our body. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாக்கலாம். ட்ரிங்கிங் சஃபிஷியன்ட் வாட்டர் ஷுட் பி a பார்ட் ஆஃப் our healthy habits. அதே மாதிரி சரியான அளவு தண்ணி குடிக்கிறதும் என்ன இருக்குது, அது நம்மளோட ஆரோக்கியமான வாழ்வுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் குக்கிங். ஓகே, வெவ்வேறு விதமான என்ன இருக்குது சமையல் முறைகள். ஓகே, சுரபி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய்ட் ஈட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அட் த ஃபுட் ஃபெஸ்டிவல். சுரபியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணாங்க, என்ஜாய்ட் உற்சாகமானாங்க ஈட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் உணவு திருவிழாவில். ஓகே, வெவ்வேறு வகையான உணவுகளை சாப்பிட்றதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாட்டாங்க, ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. தே வாண்டட் ஹவு தீஸ் வேர் ப்ரிப்பேர்ட். உடனே அவங்க ஆச்சரியமாயிட்டாங்க, இந்த மாதிரி பொருட்கள்லாம் எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ ரைட் அப்படின்ற டாப்பிக்கில் ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ்டு டு குக் த ஃபுட் ஐட்டம்ஸ் கிவன் இந்த லிஸ்ட் பிலோ. ஓகே, கீழே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இது எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லணும். ஒன் எக்ஸாம்பிள் இஸ் கிவன் ஃபார் யூ. யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் யர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஆட் மோர் ஐட்டம்ஸ் டு த லிஸ்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் கேட்டு கலந்து இன்னும் நான் வேறு சில ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீமிங் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரலாம், இடியாப்பம். ஓகே, இடியாப்பம் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு இட்லியும் ஸ்டீமிங்கில் வரும்.
அதே மாதிரி புட்டு. ஓகே, புட்டும் என்ன வருது, ஸ்டீமிங்கில் தான் வரும். ஓகே, கேரளாவில் நிறைய சாப்பிட்றது இது புட்டு. அப்போ ஸ்டீமிங்னா இட்லி, இடியாப்பம், இன்னொன்று என்னென்னு சொல்லுவோம், புட்டு அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வேறு மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சில மெத்தட்ஸ்லாம் கீழே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மெத்தட் அப்படின்னா பாயிலிங், ஸ்டீமிங், ஃப்ரையிங், ரோஸ்டிங், கிரில்லிங் அப்படின்ற சில விதமான இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டீமிங், அடுத்து என்னென்ன எடுத்துக்கிறோம், நம்ம பாயிலிங் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ பாயிலிங் எடுத்துட்டா என்னென்ன வரும், இப்போ பாயிலிங் அப்படின்னா கொதிக்க வைக்கிறது மூலமாக. ஓகே, கொதிச்சு இது பண்ணுறதுனால இப்போ ரைஸ். ஓகே, ரைஸை நல்லா கொதிக்க வச்சு தான் நம்ம செய்வோம் இல்லையா, ரைஸ். அப்புறம் என்னென்னு சொல்லலாம், சாம்பார். ஓகே, இதெல்லாம் என்ன வரும், அதே மாதிரி எக்கு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு தான் வேக வைப்பாங்க. இப்போ ரைஸு, சாம்பார், எல்லா விதமான குழம்பு வெரைட்டி என்னென்னு சொல்லலாம் நம்ம பாயிலிங் அப்படின்னு சொல்லலாம். பொங்கல். ஓகே, பொங்கல் இதெல்லாம் கூட நம்ம என்ன வரணும், நல்லா கொதிக்க வச்சு தான். அப்போ பாயிலிங். நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரையிங். ஓகே, ஃப்ரையிங் எழுதலாம். ஃப்ரையிங்னா என்ன வரும், ஓகே, ஃப்ரையிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மேலே சில ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைஸு, சாம்பார், அதே மாதிரி பப்படு. இப்போ ஃப்ரையிங் அப்படின்னு வரும்போது பப்படு. ஓகே, பப்படு வரலாம், ரோஸ்டிங்லேயும் வரும், ஃப்ரையிங்கில் வரும், எண்ணெயிலையும் வச்சு பொரிக்கலாம், இல்லைனா இதுலேயும் சொல்லலாம். அப்போ பப்படு எழுதலாம். ஓகே, பப்படு எழுதலாம். அதே மாதிரி சமோசா எழுதலாம். ஓகே, அப்போ ரைஸு, சாம்பார், பப்படை, கீரு, சமோசா, பேடா. ஓகே, குலோப் ஜாமுன் அதுவும் ஃப்ரை பண்ணுவாங்க. அப்போ குலோப் ஜாமுன் இதுவும் எழுதலாம். ஓகே, குலாப் ஜாமுன். அப்புறம் தான் அதை ஃப்ரை பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, நல்லா எடுத்துகிட்ட பிறகு அதை எதில் போடுவாங்க, அந்த சுகர் சிரப்பில் போடுவாங்க. அப்போ வேறு சிலத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபேமிலி மெம்பர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம எழுதலாம் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது பப்படு எழுதலாம், பப்படு, குக்கீஸு. அதே மாதிரி கிரில்லிங் அப்படின்னு வரும்போது என்ன வரலாம், தட் இஸ் பனீர் டிக்கா. ஓகே, கிரில்லிங் அப்படின்னா அந்த இது குச்சிக்குள்ளே வச்சு பண்ணுறது இல்லையா, அப்போ பன்னீர் டிக்கா அப்படின்னு எழுதலாம். ஓகே, பன்னீர் டிக்கா. அதே மாதிரி சிக்கன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரோஸ்டிங் வரும். பேக்கிங் வரும்போது என்ன வரும், கேக்ஸு, ப்ரெட்டு, இதெல்லாம் பேக்கிங்கில் வரும். ஃப்ரையிங் அப்படின்னு வரும்போது என்னென்னா நமக்கே தெரியும், பூரி, சமோசா, இதெல்லாம் ஃப்ரையிங். ஓகே, பூரி, சமோசா, வடாஸ், சமோசா, வடா, இதெல்லாம் எதில் வரும், வடாஸ், இதெல்லாம் வந்து இதில் வரும், ஃப்ரையிங்கில் வரும். ஸ்டீமிங்னு வரும்போது இட்லி, புட்டு, இடியாப்பம். பாயிலிங்னா ரைஸு, சாம்பார், ரசம் கூட வரலாம், ரசம், பொங்கல், இது எல்லாமே ஸ்டீமிங்கில் வரும். நெக்ஸ்ட், they are also known some food items such as fruit chat, vegetable salad that can be eaten without cooking. சில பொருட்களை குக் பண்ணாமலே சாப்பிடலாம். அது எதுனா வெஜிடபிள் சாலட். எல்லா சாலடையும் கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி எல்லா விதமான வெஜிடபிள்ஸ், ஓகே, வெவ்வேறு வகையான கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் எடுத்து நல்லா சின்னதாக சாப் பண்ணி அது என்ன பண்ணுறாங்க, ஒரு பவுலில் போட்டு அது கூட என்ன சொல்கிறோம், கொஞ்சோண்டு சால்ட் போட்டு அது கொஞ்சம் பெப்பர் போட்டு அது மேலே கொஞ்சோண்டு லெமன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் அது ஃப்ரூட் சாலட். ஓகே, அதே மாதிரி ஃப்ரூட் சாட் வித் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித் ஹனி போடலாம். ஓகே, தட் கேன் பி ஈட்டன் விதவுட் குக்கிங். அதை என்ன பண்ண, குக் பண்ணாமலே சமைக்கிற உணவு தான் இதெல்லாம் ஃப்ரூட் சாட் அண்ட் வெஜிடபிள் சாலட்ஸ். டூ யூ நோ எ செஃப் இஸ் எ ப்ரொஃபஷனல் குக் ஹூ இஸ் ஸ்கில்ட் இன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிப்பரேஷன். இப்போ செஃப் அப்படின்னு பார்க்கும்போது சமையல் கலை நிபுணர்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா ப்ரொஃபஷனல் குக். ஓகே, அவங்களுக்கு எல்லா வெரைட்டி ஆஃப் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இன்னும் ஃபுட் ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய அவங்க தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹூ இஸ் ஸ்கில்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிப்பரேஷன். த டேர்ம் செஃப் இன் ஃப்ரெஞ்ச் மீன்ஸ் த டைரக்டர் ஆர் ஹெட் ஆஃப் த கிச்சன். ஓகே, அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம், கிச்சனோட தலை. ஓகே, கிச்சனை என்று வழி நடத்துபவர். அப்போ த ஹெட் ஆஃப் த கிச்சன் ஆர் செஃப் இன் ஃப்ரெஞ்ச் மீன்ஸ் டைரக்டர் ஆர் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் ஹெட் ஆஃப் த கிச்சன்னு சொல்லலாம். டூ யூ ஹெல்ப் இன் குக்கிங் அட் ஹோம் அப்படின்னா எஸ், ஐ வில் ஹெல்ப் மை மாம். ஓகே, நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மா கூட வேலை பார்ப்பேன். ஐ வில் ஹெல்ப் மை மாம் இன் குக்கிங். எந்த மாதிரி வெஜிடபிள், ஃபஸ்ட்டு பை வாஷிங் வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணி கொடுப்பேன். வெஜிடபிள்ஸ்லாம் என்ன பண்ணுவேன், நான் வாஷ் பண்ணி கொடுப்பேன். வாஷிங் வெஜிடபிள்ஸ், பை வாஷிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஓகே, வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் நான் என்ன பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி மிக்சிங் த இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்றது வாஷிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் மிக்சிங் இன்க்ரீடியன்ட்ஸ். சில விதமான பொருட்களை என்ன பண்ணுவேன், நான் மிக்ஸ் பண்ணுவாங்க. என்னென்ன பொருள் சமைக்க தேவையான பொருளை எடுத்து கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா என்னென்னு சொல்லுவேன், நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், டூ யூ திங்க் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷுட் நோ ஹவு டு குக், ஒய்? ஓகே, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே குக் பண்ண தெரிஞ்சுக்கணுமா?
ஓகே உனக்கு தெரியுமா, உனக்கு நீ நினைக்கிறியா உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே குக் பண்ண தெரியணும்னு நீ நினைக்கிறியா, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லலாம், எஸ், ஆமாம் என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ எஸ் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷுட் நோ குக்கிங். எஸ் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் should know cooking because எதுக்குன்னு கேட்குறாங்க. ஓகே பிகாஸ் எது என்ன, இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். ஓகே இட் ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன் ஷேர் தர் ஒர்க். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்று பிகாஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிகாஸ் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். ஓகே அது சமைக்கிறதுன்றது ஒரு விதமான கலை. ஓகே ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் அப்படின்னு எழுதலாம். ஓகே ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து சமைக்கிறதுன்றது ஈஸியான மேட்ரு கிடையாது. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். அதே மாதிரி ஷேரிங் தர் ஒர்க். ஓகே இட் ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன் ஷேர் தர் ஒர்க். ஓகே எவ்ரி ஒன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணி எவ்ரி ஒன். ஓகே வீட்டில் அம்மா மட்டும் சமைக்கிறதில்ல, கூட என்ன பண்ணுவார், அப்பா செய்வார் வேலை, இல்லை குழந்தைங்க வீட்டில் இருந்தால் ஃப்ரீயாக பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஷேர் தேர் ஒர்க். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கூட இருந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஷேரிங் தேர் ஒர்க். இட் பிரிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் டுகெதர். எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமையல் செஞ்சு சாப்பிட்றது. அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு எழுதலாம். அப்படின்றத இங்கே எழுதலாம். நெக்ஸ்ட் we can cook in a solar cooker by using sunlight instead of using fire from a gas stove or heat produced by electricity. It does not pollute the environment by producing any smoke or ash. Okay, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நிறைய என்ன இருக்குது, சோலார் பேனல் வச்சு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், we can cook food in a solar cooker. சோலார் குக்கரில் கூட என்ன பண்ணலாம், இப்போ சமைக்கலாம். குக்கரே சோலார் குக்கராக வந்துச்சு. அங்கே என்ன தேவையில்லை, நம்மளுக்கு அடுப்பு இது கேஸ் தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுவோம், வெயில் இருந்தால் போதும். ஆர் பை யூசிங் சன்லைட் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஃபயர் ஃப்ரம் ஏ கேஸ் ஸ்டவ். ஓகே கேஸ்லேருந்து வர ஃபயர் தேவையில்லை, எதுக்கு தேவை, சன்லைட் இருந்தால் போதுமானது. ஆர் த ஹீட் ப்ரொடியூஸ்ட் பை எலக்ட்ரிசிட்டி, இல்லைனா ஹீட்னா அது எலக்ட்ரிசிட்டி மூலம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட் போதும். இட் டஸ் நாட் பொல்யூட் த என்விரான்மெண்ட் பை ப்ரொடியூசிங் எனி ஸ்மோக் ஆர் ஆஷ். இப்போ சமையலுக்கு கேஸில் பண்ணும்போது என்ன ஆகும், இட் ப்ரொடியூஸ் ஸ்மோக் இல்லையா, ஆர் ஆஷை கொடுக்கும், நிறைய பாத்திரத்தில் கறி படியும். அப்போ அதே மாதிரி இது என்ன பண்ணாது, இட் டஸ் நாட் பொல்யூட் த என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கிடையாது. ஓகே அதே ஆர் ப்ரொடியூசிங் எனி ஸ்மோக் ஆர் ஆஷ். ஓகே அடுத்து லாஸ்ட்டாக ரிஃப்ளெக்ட் அப்படின்ற டாப்பிக்கில் ஃபுட் கொலாஜ் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் ஓல்டு மேகசின் எடுத்துக்கணும், நியூஸ் பேப்பர் எடுத்துக்கணும், சிசர் எடுத்துக்கணும், க்ளூ எடுத்துக்கணும், அண்ட் ஏ பிளாங்க் ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கணும். கட் அவுட் பிக்சர்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் கிரியேட் ஏ கொலாஜ் வித் 3 செக்ஷன்ஸ். ஓகே 3 விதமான பொருட்களை என்ன பண்ண, ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணணும். எது அப்படின்னு சொல்லும்போது பேப்பரில் ட்ரா பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணி அதை அப்படியே ஒட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி கிவிங் ஃபுட் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம், ரைஸ். ஓகே ரைஸ், மெய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எனர்ஜி கிவிங் ஃபுட். அதே மாதிரி பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னும் போது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். ஓகே அதெல்லாம் எழுதலாம். பல்சஸ், நட்ஸ் இதெல்லாம் எழுதலாம், ட்ரா பண்ணலாம். ப்ரொடக்டிவ் ஃபுட்னா வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். ஓகே அதை என்ன பண்ணணும், ஒரு கொலாஜ் ஃபுட் என்ன பண்ணணும், ஒரு கொலாஜ் மாதிரி கிரியேட் பண்ணி இங்கே மேலே ஒட்டணும். அப்போ இது என்னன்னு சொல்லணும், டூ இட் யுவர் செல்ஃப். நீங்களாவே இதை என்ன பண்ணணும், கிளாஸ் ரூமில் நீங்கள் பண்ணணும். டூ இட் யுவர் செல்ஃப். பொட்டேட்டோ இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, மேங்கோ இருக்குது. That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.